we also have prizes for Kavidai competition. So for the second place, may we invite Saraswati Priya. Could you please recite the Kavidai? Ellarukku vanakkam. My name is Saraswati Priya Muthu. So for this Kavidai competition, I just choose the topic Dooradesathil Tamilan. So where I believe like I can get myself 100% involved with this topic. So because I'm just far from my family and my like lovable country. So that's why I just choose this topic. And here is the Kavidai for you. Tannalam illa Tamilanai, Thai Thandai vittu, Thai Mannai vittu, இருமனமாய் ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்பார்த்து தன்னலமற்று தன் நம்பிக்கை கொண்டு துணை எதுவும் இல்லாமல் தனிமரமாய் கட்டுமர படகு போல் தனித்தீவில் திக்கு தொலைத்து திசை தொலைத்து பயணப்பாதையில் வெற்றிகள் தேடி தீரா ஏக்கமும் நிறைவேறா ஆசையும் நெடுநாள் கனவுகள் சுமந்து நெகிழும் நிகழ்வுகளை நினைவில் கொண்டு பண்டிகை பல தொலைத்து பலகாரம் பல மறந்து பண்பும் பொறுப்பும் நிறைந்தபடி பெற்றோர் தலை நிமிரும்படி காரிருள் சூழ்ந்த வானில் பல நட்சத்திரங்களின் நடுவே ஜொலிக்கும் நிலவாய் எட்ட முடியா உயரம் தொட்டு தலைகணம் இல்லா தூரதேச தமிழன் நான். நன்றி. Kindly invite our chairman Jayakumar sir to please give us certificate. And for the first prize, it's for Balasubramanian Ravindran. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நானும் அதே தலைப்பு தான் தேர்வு செஞ்சிருக்கேன். தூரதேசத்து தமிழன் இடது பார்வை. குறள் எழுதப்படா நவீன பேருந்துகளில், திருக்குறள் எழுதப்படா நவீன பேருந்துகளில் கூட்டத்தின் நடுவே ஏதோ ஒரு திருப்பத்தில் தமிழ் குறள் ஒன்று மெலிதாய் ஒலிப்பில் இயல்பாய் திரும்பும் இன்முகத் தமிழனாய். எகிப்து சுவர்கள் எமது பாட்டன் தமிழை தீட்டிய செய்தி கேட்டு, எகிப்து சுவர்களில் எனது பாட்டன் தமிழை தீட்டிய செய்தி கேட்டு என் தமிழின் சுவாசம் நைல் நதிக்கரையோரம் வாழ்ந்து தரிந்து சிலிர்க்கும் பெருமை மிகு தமிழனாய். மேலை நாட்டின் அவசர கணங்களில் எனக்கென சில நிமிடங்கள் களவாடி தற்காலிக தமிழக தொடர்புக்கு ஏர்பாட்ஸ் எடுத்து இளையராஜாவுடன் மனம் சாயும் தமிழனாய். யாதும் ஊரென்று கடல் கடந்து வந்தோம், கேளீரே எவரும் என்று புது சொந்தம் துவங்கினோம். இங்கே கம்மா கரைகள் இருந்தும் கம்மாத விதிகளும் உண்டு. இத்தாலி உணவு ரசித்தோம் இட்லியை மனதில் வைத்து. வைகையிலிருந்து வில்தாவா வரை வந்தாலும் சைகையிலிருந்து செக் மொழி வரை பேசினாலும் தமிழ்குடியின் மாண்பும் அறமும் பண்பும் குணமும் மடிக்கணினியோடு சேர்த்து மடியில் கட்டி நிற்கிறான் இந்த தூரதேசத்து தமிழன். நன்றி. Thank you so much.